கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய செய்திக்காக நான் வரவேற்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் என்றால் என்ன? எந்த அர்த்தத்தில் அது சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய கரம் எப்படி ஒரு மனிதனை ரட்சித்தது? கர்த்தருடைய கரம் எப்படி இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயலாற்றியது? இதையெல்லாம் நாம் கடந்த 3 வாரங்களாக படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் என்கிற பதம் மிக மிக ஆழமான அர்த்தம் கொண்டது. அது வெறுமனே ஒரே ஒரு அர்த்தத்தை மாத்திரம் நமக்கு கொடுக்கிற விஷயம் அல்ல. திருச்சபை என்பது மிக நேர்த்தியாய் ஸ்தாபிக்கப்பட்டு வளர ஆரம்பித்தது. 120 சீஷர்கள், 3000 பேர், 5000 பேர். அதற்கப்புறம் கவுண்ட் பண்ண முடியல, கவுண்டிங்லாம் இல்லை. சீஷர்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். எல்லா இடங்களிலும் கர்த்தர் நேரடியாய் செயல்படுவதை, அவருடைய செயலாக்கத்தை பார்க்க முடிந்தது முதல் திருச்சபையில். இந்த முதல் திருச்சபை அப்படி உருவானதற்கு காரணம் மிக முக்கியமான 3 பேர். ஒன்று, பரிசுத்த ஆவியானவருடைய நேரடி ஈடுபாடு. இரண்டாவது, அப்போஸ்தலருடைய அர்ப்பணிப்பு. மூன்றாவது, நற்சாட்சி பெற்று விசுவாசத்தினாலும் அவள் அந்த தேவ பலத்தினாலும் வளர்ந்த அடுத்த கட்ட சீஷர்களுடைய செயல்பாடுகள். அப்போ முதலாவது பரிசுத்த ஆவியானவர், இரண்டாவது அப்போஸ்தலர்கள், மூன்றாவது சீடர்கள். இவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் எல்லா இடங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம பார்க்க முடியும். அதற்கு அடிப்படையாக ஒரு காரணம் இருந்தது. என்ன? அவர்களுடைய ஜெபம் என்ன? அவர்களுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன? அவருடைய வாஞ்சை என்ன? அவருடைய விருப்பம் என்ன? நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம்ல, ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுவோம் தினமும். நம்முடைய ஜெபங்களில் வார்த்தைகள் கூட ரொம்ப எளிமையாக இருக்கும், இல்லை ரொம்ப பர்சனலாக இருக்கும். பட் விசுவாசிகள் ஒன்றாக ஒருமித்து வரும்பொழுது அங்கிருந்த அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு முக்கியமான ஜெபத்தை எப்பொழுது முன்வைத்தார்கள். என்ன ஜெபம் அது? அப்போஸ்தலர் நிருபத்தில் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் இப்படியே ஆரம்பிக்கிறோம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். சரி, அப்படி சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. சங்கீதம் 2 இந்த வசனம் அப்படியே இருக்குது. ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு வசனத்தை கோட் பண்ணுறாங்க. நம்ம நிறைய பேர் ஜெபத்தில் வசனத்தை யாருக்கே சொல்லுவோம்? ஆண்டவருக்கே சொல்லுவோம். ஏன்னா அவர் மறந்துருப்பார் அப்படின்னு. ஆண்டவரே, என்னை வாளாக்காம தலையாக்குன்னு சொன்னீங்களே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அதனால் அப்படின்னு யாருக்கு ஞாபகம் ஊட்டுவோம்? ஆனால் இங்கே ஞாபகம் ஊட்டுற வேலை இல்லை. என்னன்னு நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க போகிறோம்.
பிரஜாதிகள் வீணா என்ன செய்கிறாங்க, நீங்கள் யார், அவங்க யார், என்ன நடக்கணும். சங்கீதம் 2 நாம் படித்தப்போ இந்த சங்கீதம் 2 ஒரு உண்மையான விஷயம் உள்ளே இருக்குது. அதன் அடிப்படையில் அந்தபடி அந்த வசனத்தின்படி உம்முடைய, வாசிங்களேன் பைபிளில் எல்லாருமே 27, அந்தபடி அப்போது உம்முடைய ஆலோசனை, நீங்கள் தீர்மானித்ததும் நீங்கள் செயல்படுத்த நினைக்கிற உங்களுடைய கரமும் செயல்படணும். நீங்கள் என்ன தீர்மானிச்சிங்களோ அதை உங்களுடைய கரம் இப்பொழுது நிறைவேற்றணும். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம்ல, அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய கரம் இப்போ வேணும். உங்களுடைய கரம் இப்பொழுது செயல்படணும். நீங்கள் தீர்மானம் பண்ணீங்க, தாவீது மூலமாக சொல்லிட்டீங்க, அதை நிறைவேற்றணும். என்ன நிறைவேற்றணும்? தாவீது மூலமாக சொன்னீங்க, நீங்கள் உம்முடைய தாசன், உம்முடைய மேசியா நீங்கள் அபிஷேகம் பண்ணுவீங்க, அவர் வருவார், அவருடைய வார்த்தை இந்த பூமி முழுக்க போய் சேரணும். ஏற்கனவே நீங்கள் திட்டம் போட்டு வச்சுருக்கிறீங்க. அதை நிறைவேற்றுறதுக்கு யார் தெரியுமா அங்கே வேணும்? உங்களுடைய கரம் வேணும். சாதாரணமாக அங்கே மட்டும் சொல்ல. அடுத்த வசனம் பாருங்கள், 30வது வசனத்தில் பாருங்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, stretch out your hand, உம்முடைய கரத்தை விரிவாக்குங்க. உம்முடைய கரம் செயல்படணும். அதுவும் ஸ்ட்ரெச் அவுட்னா என்ன? அது மிக விரிவாக வேலை செய்யணும். எதுக்கு தெரியுங்களா? உம்முடைய பிள்ளையாகி இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சு யாருன்னு நிரூபிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் ஒன்று செய்யணும், நாங்கள் அற்புதமும் அடையாளமும் செய்யணும் அப்படின்னு ஜெபம் இல்லை. என்ன தெரியுமா ஜெபம் பண்ணார் அவர்? அடுத்த வார்த்தையை வாசிங்க. உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி. இப்ப கவனிங்க, கர்த்தருடைய கரம் பிராக்டிக்கலா செயல்படும் பொழுது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அற்புதங்களும் அடையாளங்களும் நாங்கள் செய்ய போகிறோம். எங்களுக்கு தேவை அற்புதங்கள் அடையாளங்கள். அந்த இடத்துல அவங்க நிற்கலை. அவங்க எங்கே தெரியுங்களா நின்னாங்க? எங்கள் லைஃப்பில் நாங்கள் தைரியமாக வசனத்தை சொல்லணும். நம்ம லைஃபுக்கு எது மிக முக்கியமானது? அநேகர் நினைக்கிறாங்க இவர்கள் வல்லமையான ஊழியக்காரர், இவங்க தான் வரம் பெற்ற ஊழியக்காரர். யாரை நம்ம கற்பனை செய்துக்கிறோன்னா, சுகப்படுத்துகிறவங்க அல்லது வரங்களினாலே ஒரு சில மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம பெருசாக நினைக்கிறோம். ஆனால் வேதம் அது இல்லை. வேதத்தில் தேவனுடைய கரம் எங்கே இருக்கிறதுனா வார்த்தையில் இருக்கிறது. தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றுவதற்கு மிக முக்கியமான ஒன்று அவருடைய வசனம். இதை நம்ம இங்கேருந்து பார்க்கக்கூடாது. இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பின்னால் போய் பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை காண்பித்தார், எல்லாம் ஓகே. பட் எஸ் ப்ரூவன், தேவன் என்னோட கூட இருக்கிறாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒன்று அவரிடத்தில் இருந்த வசனம். அவருடைய முதல் அப்பியரன்ஸ் மத்தேயு 4வது அதிகாரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக வெளியில் வரார். அப்படி வரும்பொழுது முதலாவது அவருடைய சோதனையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வாயின் வார்த்தைகளிலே எல்லாவற்றிலும் ஒன்று நிறைந்திருக்கும். எதை எடுத்தாலும் அவர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை ஆட் பண்ணுவார், எழுதியிருக்கிறதே. பிசாசுகிட்ட பேசும்பொழுது அவர் ரெஃபர் பண்ணுறதில் என்னது? எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே. அதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்து வைத்திருந்தார்.
நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதை செஞ்சாலும் தேவன் செய்கிறதுக்கும் நீங்கள் செய்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்க, நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் என்ன விரும்புகிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி ஓடிட்டு இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயும் இந்த வார்த்தை என்ன பண்ணல. ஏன் தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன புரிஞ்சிருக்குது, அது இல்லை என் வாழ்க்கை. நான் செய்கிற எல்லாமே என்ன தெரியுமா, எழுதியிருக்குது. எழுதி இருக்கிறவைகளை அப்படியே செய்கிறது தான் என் வாழ்க்கையினுடைய ரகசியம். சரி, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஆரம்பித்தது. இப்போ சீஷர்கள்ட்ட அது இருந்துச்சான்னு கேட்டால், நம்ம அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் வாங்கலேன். அப்போஸ்தலர் 1, அவங்க எல்லாருமே சீஷர்கள் கூடி வந்தாங்க. கூடி வரும்பொழுது 16வது வசனத்தை பாருங்கள். 1:16. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. பாருங்க, தாவீது மூலமா ஒரு வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறணும். இப்போ நான் அடுத்து என்ன செய்யலாம்? பரிசுத்த ஆவியானவர் என்ன வழிநடத்துறதுக்கு முன்னாடி, 2வது அதிகாரத்துக்கு முன்னாடி, தே வாண்ட் டு அப்ளை. அவங்க லைஃப்பில் எதை செஞ்சாலும் வசனத்தின்படி எதாவது செய்ய முடியுமா? தே ட்ரைடு. என்னென்ன வசனம் அது பாருங்கள். 20வது வசனம். சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது. இது சங்கீதம் 69:25 இப்படி இருக்கு. இது சங்கீதம் 69 சொல்லிருக்குதுப்பா, அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது. சரி, அடுத்தது. ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன். அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் சங்கீதம் 69 இருக்குதானா? இல்லை, சங்கீதம் 109 இருக்குது. 2 சங்கீதத்தை கனெக்ட் பண்ணி பேதுரு சொல்கிறார். பைபிளில் இப்படி சொல்லியிருக்குதுப்பா, ஒருத்தன் துரோகம் பண்ணான்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை காட்டி கொடுக்குறவனா வந்தான்னா, அவன் லைஃபுக்கு அடுத்தது என்ன நடக்கணும் எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது, வசனத்தில் இருக்குது. நம்ம அதை செய்யலாம். தே ஸ்டார்டட் திஸ் வே. எதை அவங்க பேசினாலும் எதை செஞ்சாலும் அதற்கு பின்னணி ஒன்று இருக்கிறது, வசனம்தான். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. நம்ம இப்போது பெத்தனி தியாலஜிக்கல் செமினாரி டெவலப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம், விசுவாசத்தோடு யோசிக்கிறோம். இதை எப்படி உருவாக்கணும், இதுக்கு அடிப்படை என்ன? அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு பைபிள் காலேஜ் பார்த்தேங்க, சிங்கப்பூரில் இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருந்துச்சுங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ ஒரு ஸ்கூல் இங்கே ஆரம்பிக்க போது, இந்த ஸ்கூலுக்கு பேக்ரவுண்ட் எங்கே தெரியுமா இருக்குது? பைபிளில் தான் இருக்குது. எத்தனையோ ஸ்கூல் இருக்குது, எத்தனையோ தியாலஜிக்கல் காலேஜ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் துவங்கப்பட போகிற காலேஜ் இயேசு கிறிஸ்து இருந்து துவங்கி நடத்தினா என்ன செய்வாரோ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு என்ன கிடையாது, பேரும் பட்டமளிப்பு விழா, அது கிராஜுவேஷனு, டிகிரி, இதெல்லாம் எதுவுமே இல்லை. அங்கே வரக்கூடிய நபர் 3 வருஷம் படிப்பார். இயேசு கிறிஸ்துட்ட உட்காந்து என்ன படித்தாரோ அதான் படிப்பார். நான் ஒன்று செய்கிறேன்னு சொன்னால், நான் இங்கே பார்த்தேன், என் யோசனை இது, என் விருப்பம் இது, அதெல்லாம் இல்லை. வேதம் என்ன சொல்லுது அதை நான் செய்ய போகிறேன். அப்போ கவனிங்க, கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்ததற்கு பின்னால் ஒரு விஷயம் முக்கியமானது, வசனம் அவங்க வாழ்க்கையில் 2 கலந்துருக்கிறதா. அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வசனம் பின்னணி இருக்குதா. சரி, நான் அங்கே மட்டும் சொல்ல. இப்போ நீங்கள் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. 2வது அதிகாரத்தில் என்ன நடக்கிறது? எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார். அவங்க எல்லாருமே அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. பேசின உடனே ஒரு சிலர் பார்த்து பிரமிச்சுன்னு சொல்கிறாங்க, இது என்னப்பா இது, பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இவங்க எல்லாருமே குடிச்சிருக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னு பேசின உடனே 14வது வசனம் பாருங்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக,
என் வார்த்தைகளுக்கு செவி என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. இது நடக்கிற அத்தனைக்கும் பின்னால ஒரு வசனம் இருக்குதுப்பா. இவங்க பேசுறாங்கல்ல, நீங்க நினைக்கிறீங்க இது நடக்கிறது ஏதோ ஏதோ நடக்குது. இல்லை, இது ஏற்கனவே உரைக்கப்பட்டது, நிறைவேறுகிறது. வசனம் நிறைவேறுகிறது. நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. யார்கிட்ட பேசுகிறாரு தெரியுங்களா? யோவேல் புஸ்தகத்தை கையில் வச்சிருந்தவங்கிட்ட பேசுகிறார். யோவேல் புஸ்தகத்தை வாஸ்தவங்கிட்ட பேசுகிறார். நீங்கள் ஏற்கனவே இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. யூ நெவர் டேக் இட் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்காக ஒருபொழுதும் நீங்கள் அதை எடுத்ததே கிடையாது. நான் இங்கே நடக்கிறத பார்த்த உடனே எனக்கு மனசில் எங்கே தெரியுமா உடனடியாக ஒரு வசனம் ஞாபகம் வருது. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடக்கிறது. He was so clear. எதை பேசினாலும் வசனம் தான். சரி, அடுத்தது பேசுகிறார். இதோட நிறுத்தி இல்லை. ரைட், அடுத்தது 24வது வசனம் பாருங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசணும்னு சொன்னா, உயிர்த்தெழுந்ததை பற்றி நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறீங்க. அது எப்படி நடக்குன்னு கேட்குறீங்க. உங்கள் கையில் தான் பைபிள் வச்சுருந்தீங்க. சங்கீதம் 16 நீங்கள் எத்தனையோ முறை படிச்சிருப்பீங்கப்பா. சங்கீதம் 16 தாவீது எழுதியிருக்கிறாரு, உம்முடைய பரிசுத்தவானுடைய அழிவை நீ காண ஒட்டீர்னு எழுதியிருக்கிறாரு. தாவீது தான் செத்து போயிட்டானப்பா. தாவீதை பற்றியா சொல்லியிருந்தான்? அப்போ வேற யாரை பற்றி சொன்னான்ல? யாரும் நீங்கள் தேடி இருக்கணும் இல்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எந்திரிப்பாருங்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் கேட்குறீங்க. வசனம் ஏற்கனவே இருக்குது. என் லைஃப்பில் நான் பேசுகிற ஒவ்வொன்றுக்கு பின்னாலையும் ஏற்கனவே எழுதியிருக்கிறது தான் நடக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போஸ்தலனாகிய பேதுருவாகட்டும், கூட இருந்தவங்களாகட்டும், அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை. என்ன தெரியுமா? நாங்கள் இந்த வசனத்தை எங்கள் வாழ்க்கையாக மாற்றணும். இந்த வசனத்தை தான் நாங்கள் பேசணும். இந்த வசனம் போய் ரீச் ஆகணும். வசனம் உலகம் முழுக்க போய் சேர்றதுக்கு எங்களுக்கு தைரியம் கொடுங்க. எங்கள் வாழ்க்கை முதல்ல அதில் நாங்கள் அப்ளை ஆகணும். எங்கள் வாழ்க்கைக்குள்ள வசனம் இருக்கணும். அந்த வசனத்தை உலகம் முழுக்க நாங்கள் சொல்லணும். இந்த சத்துவம் இல்லாதவங்க தான் ஜீபூம்பா வேலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் அற்புதம் செய்கிறோம், நாங்கள் சுகமாக்குறோம், இயேசு நல்லவர்னு காமிக்கிறதுக்கு லேசான வழியை கண்டுபிடிக்க போனாங்க. எந்த வழி தெரியுமா? உண்மையான வழி. வசனத்தின்படி நான் நடப்பது, நான் நடந்து இன்னொருத்தருக்கு வசனத்தை சொல்கிறது. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது என்பதற்கு ஆதாரத்தை இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். அவங்க பேசினதெல்லாம் வசனம், அவங்க செய்ததெல்லாம் வசனம். சரி, 2வது அதிகாரம் நம்ம பார்த்தோம். இன்னும் 2வது அதிகாரத்தில் இன்னும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. நம்ம கடந்த 3வது அதிகாரத்துக்கு வருவோம். பாருங்க, 3வது அதிகாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. தேவாலயத்தில் முடமா பிறந்தவன் அங்கே இருந்தான். அவனை பேதுரும் யோவானும் போயிருந்தாங்க. அவனை எழுப்பி நடக்க வச்சுட்டாங்க. நடக்க வச்ச பிற்பாடு அவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தப்போ பேதுரு பேசுகிறார். 17வது வசனம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தெரியல, எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். இப்போ கவனிங்க, உங்களுக்கு வசனம் புரியுதா பாருங்க. ஒருத்தன் சுகமாய் நின்ன உடனே இந்த சுகம் எப்படிடா கிடச்சிச்சின்னு ஒருத்தன் கேட்குறான். அவனுக்கு என்ன பதில்? இதுக்கு பதில் எங்கேயே இருக்கு. நீங்கள் ஏற்கனவே கையில் வச்சுக்கிற பைபிள் இருக்குப்பா. இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஏற்கனவே இருக்குது. நீங்கள் ஏன் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறீங்க? ஏற்கனவே பைபிள் இருக்குப்பா, ஆனால் உங்களுக்கு தான் தெரியல. அது உங்கள் லைஃப் முழுக்க
ஒருத்தனுக்கு சுகம் கிடைப்பது, ஒருத்தனுக்கு அங்கே நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு பின்னாலையும் ஏற்கனவே ஒருத்தர் திட்டம் போட்டு செயல்படுத்துறதுக்கு காத்திருந்தார். செய்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதனால் யார் அனுப்புனார்? அவருடைய கரமே அவருக்கு என்னாச்சு? அவருக்கு உதவியாக வந்தது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தார். அவர் ஆரம்பித்து வச்சது அந்த உலக முடிவு பரியந்தம் தொடரப்போகுது. வசனம் நிறைவேறணும், வசன வாழ்க்கையாக மாறணும். பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க எல்லாம் வசனத்தை கையில் தான் வச்சுருந்தாங்க, யாரும் செய்யலை. செய்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார், நிறைவேற்ற ஆரம்பித்தார். ஒவ்வொன்றும் வேத வாக்கியங்கள் நிறைவேற, ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக ஒவ்வொன்றையும் செஞ்சு காமிச்சிட்டு இப்போ சீசர்கள் சொன்னார், எங்கிட்ட நீங்கள் என்னத்தை ஃபாலோ பண்ணுவீங்க? கடல் மேலே நடக்கிறத திரும்ப எடுத்துகிட்டு போய் யாராவது கடல் மேலே நடக்க ட்ரை பண்ண போகிறீங்களா? 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தேன், நீங்கள் யாராவது போய் அதே மாதிரி செய்ய போகிறீங்களா? அதெல்லாம் இல்லை. இயேசுவான் ஒன்று செஞ்சார், வசனத்தை வாழ்க்கையாக வச்சிருந்தார், நிறைவேற்றிட்டார். இப்போ அவருடைய சீடனாக வந்தவங்க இயேசு கிறிஸ்துவை போல கடல் மேலே நடக்கிறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணல. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணல. ஒன்றை முயற்சி பண்ணாங்க, வசனம் என் வாழ்க்கையாக மாறணும், நான் அதை மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ சொல்ல ஆரம்பித்தாங்க, அவங்க பேச ஆரம்பித்தாங்க, அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க, ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிச்சு. இதை தான் நீங்கள் 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படி நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தேவ வசனம் விருத்தி அடைந்தது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, அற்புதங்களும் அடையாளங்களும் பெருகியது. அநேகர் விசுவாசத்துக்குள்ளே வர்றதுக்கு பல வரங்கள் செயல்பட்டது. வரங்களை தேவன் முதல்ல புறஜாதிகள் கண்டு கொள்வதற்கு இனிஷியலில் கொடுத்தாரு. ஆனால் அவங்க தொடர்ந்து செய்ய விஷயம் அது இல்லை. தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சாங்க, வசனம் விருத்தி அடைந்தது. வசனம் எப்படி விருத்தி அடைந்தது? உடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. சகோதரர் வின்சன் இப்போ ஷேர் பண்ண சொன்னார் இல்லையா, பெத்தனி சபையில் ஒரு மனிதன் உள்ளே வர்றதுக்கு அவன் உள்ளத்தில் தைத்து நின்ன ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஆச்சரியமான விசுவாசத்தை பார்த்து எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. ஒரு சிலர் சபைக்கு வரும்பொழுது அவங்க நிறைய விஷயத்தை பார்த்துட்டு போவாங்க. சம்திங் வில் ஸ்டாண்ட் அவுட். என்ன ஸ்டாண்ட் அவுட்? 2009 ஒரு ஃபேமிலி இங்கே கட்டாயத்தினால உள்ளே வருது, வேறு வழி இல்லாதனால உள்ளே. இது நாங்கள் இண்டிபெண்டன்ட் சர்ச்சுன்னு நினச்சோம் அப்படின்னு தான் உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்த உடனே பிடிக்கல, என்னடா கையை தட்ட மாட்டேங்கிறாங்க, இங்கே வந்து அப்படியே உக்காந்துருக்குறாங்க, இதெல்லாம் ஒரு சர்ச்சாடா அப்படின்னு உக்காந்துட்டாங்க, பிடிக்கல. ஆனால் ஒரு விஷயம் மண்டைக்குள்ளே போய் தைத்து நின்றுச்சு. என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் புதன்கிழமை ஆக்சிடெண்ட் ஆகி அட்மிட் ஆகி ஐசியூவில் இருந்து கடைசியில் மாற்றப்பட்டு கட்டோட ஒருத்தவங்க வந்து நின்று பேச முடியுமா? சண்டே இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ ஹவ் நாட் சீன். விசுவாசனா இப்படி இருக்குமா? நான் ஒரு விஷயத்தை பார்த்து அதற்கு காரணம் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன, நான் ஒவ்வொன்றையும் எங்கு விசுவாசத்தை பார்த்து நான் வந்தேன். இங்கே இருக்கிற ஒருத்தருடைய விசுவாசம் என்னை தூண்டியது, இங்கே இருக்கிற ஒருத்தருடைய அன்பு என்னை தூண்டியது. இதுக்கு காரணம் அவங்க இப்படி அன்பாக இருக்கிறதுக்கு பின்னால் வசனம் இருக்குதுங்க. அவங்க இப்படி பேசுனதுக்கு பின்னால் வசனம் இருக்குதுங்க. நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, ரூமரை பற்றி பேசுவாங்க, புறம் பேசுவாங்க, துரோக பேச்சு பேசுவாங்க, எல்லா நன்மையும் வாங்கிக்கிட்டு பின்னால் போய் அசிங்கமாக பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. அது வசனத்தினால வர்றதில்லை, அவங்கக்கிட்ட இருக்கிற கசப்பான விஷயத்தினால வர்றது. வசனம் என்ன தெரியுமா செய்யும்? ஒருத்தனை உருவாக்கி இருக்கும். சீடர்கள் அன்றைக்கி என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? வசனம் பெருக ஆரம்பிச்சிச்சு. ஒரு சம்பவமும் உபத்திரவமாக பெருக ஆரம்பிச்சுது. என்ன நடந்தது? 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் ஒருத்தன் பேச ஆரம்பித்ததெல்லாம் என்ன தெரியுங்களா? ஒரு பழைய ஏற்பாடு முழுக்க என்ன செஞ்சிட்டான்? டோட்டலாக சம்மரைஸ் பண்ணி பேசலாம். ஸ்டீஃபன் பேசி முடிச்சிட்டான், கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. ஒருத்தன் வசனத்தை பேசுனதுக்காக அடித்தே சாகடிச்சாங்க.
உடனே எல்லாரும் போய் பொந்துக்குள்ளே பூந்துட்டு அமைதியாக இனிமேல் சர்ச்சே கூடக்கூடாதுலாம் உட்காரல. 8வது அதிகாரத்தில் பார்த்தா அங்கே துரத்தப்பட்டவங்களாம் ஓடி போய் என்ன பண்ணாங்க, சமாரியாவை போய் ரீச் அவுட் பண்ணாங்க. சமாரியாவை ரீச் அவுட் பண்ணிட்டு பிறகு என்ன செய்கிறாங்க, புறஜாதிகள் ரீச் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம போன வாரம் தான் பார்த்தோம், புறஜாதிகள் இடத்துல எப்படி போச்சுன்னு பார்த்தோம், கொர்நேலியு வீட்டுக்கு எப்படி போச்சுன்னு பார்த்தோம். நல்ல கவனமாக பார்த்தா 8வது அதிகாரத்தில் நம்ம இன்னைக்கு துவங்க போகிற விஷயம் இருக்குது பாருங்கள். 8வது அதிகாரம் 25வது வசனம். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு. எதை சாட்சியாக அறிவிச்சாங்க? நல்ல சத்தமாக சபை நல்லா படிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக அறிவிச்சாங்க. சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். பாருங்க, எருசலேமுக்கு திரும்பி வராங்க. எருசலேமுக்கு திரும்பி எல்லாரும் போய் ரிப்போர்ட்டிங் இங்கே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ கவனிங்க, ஒரு மனுஷன் பிலிப்புன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவங்ககிட்ட என்ன நடக்குது? 26வது வசனம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். பாருங்க, தேவனுடைய தூதன். இன்னைக்கு நம்ம படிக்கிற பகுதியில் 1 கர்த்தருடைய தூதன், 2 கர்த்தருடைய ஆவியானவர், 3 கர்த்தருடைய வசனம், இவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனிதன். இந்த 4 பேரும் சேர்ந்து வசனம் எப்படி கர்த்தருடைய கரமாய் செயல்படுகிறது நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய தூதன் வந்து பிலிப்பை எழுப்புறார். எந்திரி, நீ கிளம்பு, வனாந்தரத்துக்கு போன சொல்கிறார். அங்கே போன உடனே 29, ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்த்துக்கொள் என்று. அவனை எழுப்புனது யாரு? கர்த்தருடைய தூதன் அவனை எழுப்பி கிளம்புன்னு சொல்கிறாரு. இப்போ யார் பேசுறது? ஆவியானவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? நீ போ. போன வாரம் நம்ம படிக்கிறப்போ நீ எழுந்து இறங்கி போன்னு யார் சொன்னது? தூதன் சொன்னான். சரியா? இன்னைக்கு எழுந்திரின்னு சொல்லிட்டாரு, கிளம்புன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆவியானவர் வந்து பிலிப்பு கிட்ட சொல்கிறாரு, நீ போ, நீ போய் இதை செய்யின்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே போனால் அவன் கர்த்தருடைய வேதாகமத்தை கையில் வச்சுருக்கிறான். ஏசாயா புஸ்தகம் கையில் வச்சுன்னு வாசித்துட்டு இருக்கிறான். வாசிக்கும் பொழுது பிலிப்பு போய் சேர்ந்துக்கிட்டு இந்த வாசிக்கிற இந்த வசனத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறான். அப்போ அந்த காந்தக மந்திரி சொல்கிறான், இது எனக்கு விளக்க சொல்ல, எனக்கு விளக்க சொல்ல எனக்கு எப்படி புரியும்? அப்போ அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறா பாருங்க, 35வது வசனம். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இந்த வேத வசனத்தை அவனுக்கு விளக்கம் காட்டினா, இது உண்மையாகவே யாரை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது? அவனுடைய குழப்பம் என்ன தெரியுமா? இந்த வசனம் 34 பாருங்களேன். மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இது யாருங்க? இதை பற்றி இது இந்த வசனம் சொல்லுது இல்லை, யார் அது அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார், இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் விவரிக்கப்படுகிறது, வசனம் சொல்லப்படுகிறது, எல்லா இடங்களிலும் வசனம் பேசப்படுகிறது. புறஜாதிகள் இடத்துல போனாங்க, எல்லா இடத்துலையும் போனாங்க, எல்லா இடத்துலையும் வசனம் பரவ ஆரம்பித்தது. வில் கம் டு 12வது அதிகாரத்துக்கு வரும். 12வது அதிகாரத்தில் வசனம் பிரசங்கிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் போக துவங்கின பிற்பாடு பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இங்கே பேதுரு வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது? முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இங்கே யோவான் யாக்கோபுன்னு 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு சீடன் கொல்லப்படுகிறார். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடங்கி அவன் என்ன தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாளாக இருந்தது. இப்போ என்ன செய்கிறாங்க? பேதுருவை பிடிச்சு கொண்டு போய் சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. சிறைச்சாலையில் வச்சாச்சு. முக்கியமான நபர் பேதுரு,
ஒட்டுமொத்த அப்போஸ்தலர்களுக்கும் லீடராக நின்னவர். அவரை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே வச்சா இந்த பரவர விஷயங்கள்லாம் நின்றுடும், வசனம் போகிறது நின்றுடும், எல்லாரும் ஸ்டாப் ஆகிடுவாங்க. வசனத்தை நிறுத்தணும், மிகப்பெரிய தடை நடக்கிறது. என்ன நடக்கிறது? அதே போல் தூதனுடைய இன்டர்வென்ஷன். தூதன் வரார், பேதுருவை தட்டி எழுப்புறார், அவனுடைய விழாவில் தட்டி எழுப்பி, எந்திரி, நீ போய் பிரசங்கம் பண்ணு போ. ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அவங்க எல்லாருமே, சீஷர்கள் எல்லாருமே ஜபம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு பெரிய நியூஸ் வருது, பாரு பேதுரு வந்துட்டார், நீ போயிட்டு வசனத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு. வசனம் எங்கெங்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சு, எருசலேம், சமாரியா, புறஜாதிகளத்தில் போக ஆரம்பிச்சு, தீரு சீதோன் பட்டணங்கள் வரைக்கும் போக ஆரம்பிச்சு. இப்போ ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் நடந்துருச்சு. பூட்டி வச்ச ஜெயிலிருந்து ஒருத்தன் பூட்டை திறக்காமலேயே, எதுவும் காவலை எதுவுமே பண்ணாமலேயே கொண்டு போயாச்சு. அதாவது அவங்களுடைய எண்ணம், இங்கே யாரும் திறந்து கொடுத்துட்டாங்களான்னு ஒரு சந்தேகம். ஏரோதுன்னு ஒருத்தன் தான் அங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்த நியூஸ் என்ன? ஒரு சிலர் யாரோ வந்து பேதுருக்கு உதவி செஞ்சு பேதுருவை வெளியே கொண்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம அந்த கதையினுடைய முடிவுக்கு வருவோம். 19வது வசனம். ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு, பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். இது ஒரு சம்பவம், நீங்கள் இது வரைக்கும் படிச்சிங்களா என்னன்னு தெரியல. ஏரோது யாக்கோபை கொலை செய்கிறான். அதற்கு பின்னால் சபை மூடப்படுன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஒரு அற்புதம் நடக்கிறது. பேதுருவை பிடித்து உள்ளே வைத்தவுடன் அவன் வெளியே வந்து விடுகிறான். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் கர்த்தருக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கும் பொழுது இது ஒரு பெரிய அற்புதம் நடந்த பிற்பாடு இதற்குள்ளே ஏதோ பாலிடிக்ஸ் நடக்குது, யாரோ பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு 2 பட்டணத்தின் பேரில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, தீருவின் மீதும் சீதோனியர்கள் மீதும். இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கணும். அதனால் என்ன செய்கிறான்? அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவும் அந்த பட்டணத்தை அழிக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு அவன் யோசனையில் இருக்கும் பொழுது இந்த ஜனம் போய் அவனிடத்தில் ஏரோதுக்கு உதவியாக இருக்கிறவன் மூலமாக ஒரு சமாதானம் பண்ணும்படியான ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் எல்லாருமே அவர் கூட சமாதானம் ஆயிடுறோம், நாங்கள் இனிமேல் கர்த்தருடைய வசனத்தை கேட்க மாட்டோம். அதனால் ஏரோது என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு வந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்து உட்கார்றாங்க. இப்போ ஏரோது பிரசங்கம் பண்ணானா? ஏரோது என்ன செஞ்சான்? பிரசங்கம் பண்ணான். வசனத்தை நீங்கள் வாசித்து வீட்டில் போய் முடிங்க. அவன் பிரசங்கம் பண்ணி தேவனுக்கு மகிமையை செலுத்தாததுனால கர்த்தருடைய தூதன் அவனை அடிச்சான்னு வாசிக்கும். கர்த்தருடைய வசனத்தை தனக்கு சாதகமாக மாத்திர ஒரு சிலர் இருந்தாங்க. அப்போ தனக்காக எடுத்துக்கிறவங்க இருந்தாங்க. இது ஒரு சம்பவம் இல்லை, இன்னொரு சம்பவத்தையும் நம்ம படிப்போம். கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகியது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கேட்காத ஒரு கூட்டம், கர்த்தருடைய வசனத்தை தனக்காக பயன்படுத்துகிற ஒரு கூட்டம் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய கரம் ஆதரவாயிருந்ததும் விரோதமாயிருந்ததையும் 2 சம்பவங்களை நம்ம படிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த வசனத்தை பாருங்கள், 24. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் வளர்ந்து, அப்போ என்ன? கர்த்தருடைய வசனம் தடைபடவே இல்லை. சரி, இது பேதுருக்கிட்ட நடந்த சம்பவம். 13வது அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை பார்க்குறோம். அங்கே எலிமான்னு ஒருத்தர் இருப்பார். 8வது வசனம் பாருங்கள். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின் பாருங்க, அதிபதி. அதாவது இங்கே 6வது வசனத்திலேருந்தே நம்ம வாசிக்கலாம்.
அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்யேசு என்னும் பெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். அந்த அவன் விசுவாசத்துக்குள்ள வராதபடிக்கு தடை செய்யறதுக்கு இவன் மனசா இருக்கிறான். அப்ப என்ன நடக்கிறது? 9வது வசனம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. இப்போ நீங்க கவனிங்க, 12வது அதிகாரத்தில் ஏரோதுன்னு ஒருத்தன், 13வது அதிகாரத்தில் எலிமான்னு ஒருத்தன். இவங்க 2 பேருமே வசனம் ஒருத்தர்கிட்ட போய் ரீச் ஆகக்கூடாது. வசனம் போச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் விசுவாசம் வரும், அவர்கள் சீடர்களாக மாறுவாங்க. அவங்க அதன் மூலமாக வசனம் இன்னொரு இடத்துக்கு போகும். முதல் திருச்சபையில் வசனம் போகிறதுக்கு தடையாக இருக்கிற எல்லா இடத்தையும் உடைச்சது யார் தெரியுமா? கர்த்தர் உடைச்சார். வசனம் பரவுறதுக்கு ஒருத்தங்க தடையாக இருக்கிறாங்க. சத்தியம் இங்கே பேசப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விசுவாசிகள் இங்கே எல்லாரும் உட்கார்ந்துருப்போம். நம்ம அத்தனை பேரும் வசனத்தை கேட்போம். வசனம் வளர்ந்து பிறகுனா என்ன பண்ணணும்? ஆராதனை முடிச்ச பிற்பாடு நம்ம போய் எதை பேசுவோம்? வசனத்தை பேசுவோம். கேட்டதை எனக்குள்ளே கொண்டு வந்து என் வாழ்க்கையிலேருந்து இன்னொருத்தருக்கு போகணும். ஆனால் நான் என்ன செய்வேன்? இன்னொருத்தர் எப்படி விசுவாசத்துக்குள்ளே வந்துடுறதுன்னு தடையாக நான் என் சொந்த கதையும் என் சோக கதையும் பேசி அங்கேயே வசனத்தை என்ன பண்ணிடுவேன்? நிறுத்திட்டு போயிடுவேன். இன்னொருத்தர்கிட்ட வசனம் இங்கே பாருங்கள், வயசானவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, பலவீனமானவங்க இருக்கிறாங்க. அவங்க முழுசாக இங்கே கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த வசனம் வளர்ந்து பெருகுனா சீஷர்கள் பெருகுவாங்க. கர்த்தருடைய கரம் எல்லா வாழ்க்கையிலும் செயல்படும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? வசனம் பரவக்கூடாது. வசனம் என் வாழ்க்கையில் இருந்துச்சு, வசனம் போகக்கூடாது. வசனம் போச்சுன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? கர்த்தருக்குள்ளே வந்துடுவாங்கன்றதுக்காக அன்றைக்கு பிசாசினுடைய அது என்னென்ன வார்த்தை போட்டார் பாருங்க, நீதிக்கெல்லாம் பகஞ்சன் பிசாசின் மகனே. என்ன வார்த்தை பாருங்களேன். கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை உலக பிரகாரமாக திருப்புறவன் யாரு? பிசாசின் மகன். சத்தியத்தை கேட்கக்கூடாது. அவங்க நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கிறேங்க. நீங்கள் வசனம் அது இருக்கட்டுங்க, எல்லாரும் வசனத்தை ஃபாலோ பண்ண முடியுமா? வசனம்லாம் செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, என் பேச்சை கேளுங்க. பாஸ்டர் ஒன்று சொல்லுவார், அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? நம்ம உலகத்தில் இருக்கிறோங்க, உலக பிரகாரமாக தான் பேசணும். எழுதி வச்சுக்கங்க, பிசாசின் மகன்ற வார்த்தை. நீ கர்த்தருடைய கரம் இப்பொழுது உன் மேலே வந்திருக்குது. கர்த்தருடைய கரம் உன் வாழ்க்கையில் இதை நீ கர்த்தருடைய வசனம் போகிற வழியில் இருக்கிற தடையை தள்ளுறதுக்கு அவருடைய கரம் விரிந்து வருகிறது. கர்த்தருடைய கரம் செயல்பட்டுச்சு. இந்த பிரின்சிபல் இப்போ எந்த பாஸ்டராவது வந்து கர்த்தருடைய கரம் மேலே வந்து உன் கணு தெரியாத போட்டுன்னு சொல்லனா நடக்குமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒன்று நடக்கும், நான் நீதிக்கெல்லாம் பகஞ்சனா நிற்க முடியும், நான் பிசாசின் மகனாக இருக்க முடியும், நான் நிச்சயமாகவே அவர் சொன்ன கபடமும் பொல்லாப்பும் நிறைஞ்சவனாக நான் இருக்க முடியும். ஏன்னா கர்த்தர் இந்த சபையில் ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுது பின்னால் ரண்டகம் பண்ணுறவங்க துரோகம் பண்ணுறவங்க நாம் இங்கே இருக்கிறோம். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் யாருக்கோ விரோதமாக பேசுகிறேன்னு. கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறோம், கர்த்தருடைய கரத்துக்கு விரோதமாக நிற்கிறோம். கர்த்தருடைய கரம் பலமாக நம்ம மேலே வரும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் தெரியுமா? அவருடைய வசனம் போகிறதுக்கு தடையாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக அந்த செகண்ட் உங்களை பார்த்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் சந்திப்பீங்க.
ஊழியத்துக்கு இடைஞ்சலா, ஊழியத்தை எதிர்த்து, ஊழியத்தை இங்கே நடக்கிற ஊழியத்தில் தன்னுடைய பர்சனலை கொண்டு வந்து உள்ளே வச்சு ஊழியத்தை ஸ்பாயில் பண்ணுற எப்பேற்பட்டவங்களையும் சரி கர்த்தருடைய கரம் பலமாய் சந்திக்கும். அது நானாக இருந்தாலும் சரி. கர்த்தருடைய வார்த்தை போய் சேரணும். என்ன, கர்த்தருடைய வார்த்தை தான் வாழ்க்கை. அதை நாம் பின்பற்றணும், இன்னொருத்தர் பின்பற்றுறதுக்கு நான் உதவியாக இருக்கணும். நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். இந்த சபைக்குள்ளே வந்து ஒருத்தவங்க தவறுறாங்கன்னா அவங்கள வசனத்துக்குள்ளே கொண்டு வரணும், அவங்கள உலகத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. இந்த சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டு போகிறதுக்கு நான் என் வாழ்க்கையில் வச்சுருக்கணும். அன்றைக்கு கர்த்தருடைய கரம் பலமாக இருந்துச்சு. நீங்கள் கர்த்தருடைய கரத்து கூட இருக்க போகிறீங்களா? கர்த்தாவே உடைய கரத்தை நீட்டுங்க. கர்த்தாவே உடைய கரம் எங்களுக்கு வேணும். ஆனால் கர்த்தருடைய கரம் விரோதமாய் நிற்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாது. கர்த்தாவே உடைய கரம் வேண்டும், உடைய கரத்தை நீட்டுங்க, உடைய கரத்தை நீட்டி செயல்படுத்துங்க. அவருடைய கரம் ஆதரவாக இருக்கிறது ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு எதிராக இருக்கிறது. ஒருத்தன் புழு புழுத்து செத்தான், ஒருத்தன் கண்ணு தெரியாத போனான். கர்த்தருடைய கரத்தினால நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? நான் சாப்பிட்டு கர்த்தருடைய வசனத்தை என்கிட்டயே வச்சுக்கிட்டு நான் தூங்கிட்டே இருக்கிறேன்னா கர்த்தருடைய கரம் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நான் பயன்படலை. வெரி ஃபியூங்க. கர்த்தருடைய வசனம் எப்படியாவது போய் சேரட்டும், எப்படியாவது வசனம் போய் சேரணும். எனக்கு அந்த வசனத்தை சொல்ல தெரியாது, வசனத்தை சொல்கிற கூப்பிடலாம். அப்படி கூப்பிட்டேன்னா அந்த வசனம் போய் சேர்றதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய முடியும்? என்னால் என்ன பண்ண முடியும்? வசனம் போகணும். நீங்கள் யாராவது இன்னும் வல்லமையான ஊழியக்காரங்களை எதிர்பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இயேசு கிறிஸ்துவை தேடுங்க. வசனத்தை போதிக்கிறவங்க கிடச்சிருக்கிறாங்களா? பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டை பயன்படுத்துங்க, உங்கள் வீட்டை தேவாலயமாக்குங்க, அநேகரை கூப்பிட்டு உட்கார வைங்க. சத்தியம் போய் சேரணும். நீங்கள் தடையாக நிற்காதீங்க. ஒன்று விரோதமாக போய் தடையாக இருக்கிறதே வேறு, அது வேறு ஆஸ்பெக்டு. நம்ம சர்ச்சில் அதுமாரி யாரும் இல்லைன்னு விட்டுருங்க. ஆனால் நான் ஆதரவாக இல்லாமல் இருந்தாலே நான் விரோதமாக தான் இருக்கிறேன். வசனம் பரவுறதுக்கு ஆதரவாக இல்லைன்னா நான் யார்? ஒரு செடி வளராமல் நின்றுச்சுன்னா அது எதுக்கு? அதுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். ஒரு இன்ச் அடுத்தது வளரனா அதுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். அப்போது வசனம் என்கிட்ட வந்துச்சு இல்லை, நான் வாழ்க்கையாக மாறி அது இன்னொரு இடத்துக்கு போகணும், அது பரவணும். சேம் உங்கள் லைஃப் மூலமாக கர்த்தருடைய கரம் இன்னொரு இடத்த போய் தொடுறதுக்கு அவருடைய கரம் இருக்க விரும்புது. வசனம் தடைப்பட்டுச்சுன்னா கர்த்தருடைய கரம் நம்மை சந்திக்கும். கர்த்தருடைய வசனம் போய் சேர்றதுக்கு கரம் வேண்டும். கர்த்தருடைய வசனம் தடைப்பட்டுச்சுன்னா கரம் வந்து செயல்படும். ஸோ நிச்சயமாக கர்த்தருடைய கரம் பலமாக இறங்கி அடிக்கிற அளவுக்கு நம்ம நின்றக்கூடாது. கர்த்தருடைய வசனம் போகணும். நீங்கள் என்ன கூப்பிடுங்க, எத்தனை நாள் பாஸ்டர் இந்த நாளில் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர், தயவுசெய்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன். வில் ஸ்பீக். அநேக டிசைபிள்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு ஆள் இல்லை, இன்னும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமாக பேசுவாங்க. போயிட்டு அவங்க நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பாங்க. வசனம் வளரணும். பெரம்பலூர் மாவட்டம் சந்திக்கப்படணும். பெரம்பலூரில் இருக்கிற அத்தனை பேரும் எப்படியாவது இயேசுனுடைய வார்த்தையை அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடிப்படை வசனம் நம்ம வாழ்க்கையாக மாறணும். நம்ம செய்கிற எல்லாவற்றுக்கும் பின்னால் வசனம் இருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் கற்பிக்கக்கூடாது. வசனம் சரியாக இருக்கணும். வசனம் போய் சேர்றதுக்கு நாம் ஊடகமாக இருக்கணும், நாம் பயன்படணும். வசனத்தை கடத்துகிற நபராக இருக்கணும், வசனத்தை தடை செய்கிற நபராக இருக்கக்கூடாது. எது கடத்தும் எது தடை செய்யும்? மின்சார வாரியத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கடத்துவதற்கு நான் பயன்படணும், தடையாக நான் நிச்சயமாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை போகிறதுக்கு என் வாழ்க்கை, என்னுடைய சாட்சி என்றைக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஒரு கிராமத்துக்கு வசனம் போவாததுக்கு நீங்கள் தடையா? ஆண்டவற்றை நீங்கள் உட்காருங்க. கர்த்தாவே உங்களுடைய கரத்தை சந்திக்கிறதுக்கு நான் தடை இல்லை. என் தடையை உடைங்க, என்னை சரி பண்ணுங்க. தீரு பட்டணத்தில் எல்லாருமே ஒருமனப்பட்டு போய் ஏரோதுவை நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க நாங்கள் கேட்குறோன்னாங்க. ஆனால் தீருவிலேருந்து ஒருத்தனை கர்த்தரை எழுப்பினார். தீரு பட்டணத்துலேருந்து ஒருத்தன் எழுச்சி வந்தான், சீதோன்லேருந்து ஒருத்தன் வந்தான். அவங்க மூலமாக வசனம் உலகம் முழுக்க பரவுச்சு. உங்கள் பட்டணம், உங்கள் ஊரில் வசனம் உள்ளே போக முடியாத இடத்துல இருக்குது. நான் வசனத்தை உள்ளே கொண்டு போகிறதுக்கு நான் தயாராகிறேன்.
என் வாழ்க்கை தயாராக இருக்குது, நான் தடையாக இருக்க மாட்டேன். ஒன்று அவருடைய கரம் உங்கள் கூட இந்த வசனத்தை கொண்டு போகும். இன்னொன்று கர்த்தருடைய கரம் நிச்சயமாய் தடைகளை உடைக்கிற இடத்துல வந்து நிற்கும். அவருடைய கரம் செயல்படுகிறது. நாம் யாராக இருக்க போகிறோம்? ஜெபமல்லாமா? பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட கூட பேச நம்முடைய சத்திய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க கீழ்ப்படிய கிருபைத்தாங்க. நாங்கள் ஒருபொழுதும் வசனத்துக்கு விரோதமாய் நிற்காதபடிக்கு, தேவனுடைய கருத்துக்கு விரோதமாக இல்லாதபடிக்கு எங்களை தொடும்படியாய் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் வழி நடத்துங்க. ஊழியத்திற்கு ஒருபொழுதும் நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது. ஊழியம் உங்களுக்கானது. நீங்கள் பேசக்கூடிய வசனமானது அநேகரை உயிர்ப்பிக்கும், அநேகரை ஞானியாக்கும், அநேகரை நிச்சயமாகவே எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு கிருபை கொடுக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் வசனத்துக்கான இடம் எங்கே இருக்கிறது? எங்கள் வாழ்க்கையாய் வசனம் இருக்கிறதா? நாங்கள் பேசினாலும் நின்றாலும் நடந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலேருந்து, எங்களுடைய உள்ளத்திலிருந்து வசனம் பிறக்கிறதா? எங்கள் செயல்பாடுகளெல்லாம் வசனமாக இருக்கிறதா? கவனிக்க உதவி செய்யுங்க. அறியாமையினாலும் துணிகரத்தினாலும் தங்களுடைய சுயநலத்தினாலும் கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் நின்றவர்களுடைய கர்த்தருடைய கரம் எப்படி சந்தித்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அந்த இடத்துல நிற்காதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய கரத்தோடு இணைந்து செயல்பட கிருபை தாங்க. உம்முடைய மகிமை நடத்திற்றோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.